ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஹீட்டரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹீட்டர்ல என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த நான் வால்வு, அதாவது நான் டென் வால்வு. இது என்னத்துக்காகனா, இன்லெட் இங்க போட்டிருக்கு இல்லையா, எல்லார் வீட்லயும் இருக்கும் பாருங்க. சேம் இது வந்து சின்ன ஹீட்டர், பெரிய ஹீட்டரும் எல்லா கம்ப்ளீட் எல்லா ஹீட்டர்ல இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணிருக்கணும். நம்ம சேஃப்டிக்காக ஃபிட் பண்ணிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா தண்ணி ஒன்லி இன்லெட் கொடுத்துட்டீங்களா, திரும்ப இந்த வழியா சுடு தண்ணி வராது. இதுல ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்லி ப்ரெஷர் பண்ணி மட்டும் தண்ணி உள்ள போயிடும், திரும்ப ரிட்டர்ன் இது வழியா வராது. அதிகமான டெம்பரேச்சர் ஆச்சுன்னா ஒவ்வொன்று பாத்தீங்கன்னா இதுல வந்து சுடு தண்ணி வந்துச்சுன்னா பைப்ல மெல்ட் ஆயிடும். அது வராதுக்கோசம் தான் இது போடுது. அதே மாதிரி இதுல இன்னொரு சேஃப்டி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் சுவிட்ச் ஒன்னு இருக்கு, ஸ்டெர்மாஸ்டாட்னு சொல்லி. புதுசுல அந்த ப்ராப்ளம் இருக்காது, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வரும். அது வந்ததுன்னா அது கட் ஆஃப் பண்ணல, மேக்சிமம் 75 டிகிரிக்குள்ள அது கட் ஆஃப் பண்ணிக்கும். 75 டிகிரிக்கு மேல போச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல ஒரு வால்வு, ப்ரெஷர் வால்வு மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு 150 டிகிரி போச்சுன்னா இது என்ன பண்ணணும்னா, மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அதை யாரும் போடாதீங்க. முடிஞ்ச அளவு கழட்டி விட்டுருங்க. கழட்டி விட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க எவ்வாறு வேலை செய்யுதுன்னு மட்டும். அதை நான் இப்படி தூக்கினா அப்படி வெளியே வந்துடும். அதாவது இதுல வந்து தண்ணி ஓபன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதுல கீரை உள்ள பஸ்ட் ஆகாத மட்டிக்கும் வெளியே வந்துடும். சுடு தண்ணி ஃபுல்லா வெளியே வந்துடும் ஆவி ஆயிட்டு. இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்க்ரூ மட்டும் கழட்டி விட்டுருங்க. யார் புது ஹீட்டர் மாட்டினாலும் கழட்டி விட்டுருங்க. இல்ல அப்படியே நீங்க பார்த்தாலையும் இதை மெயினா கழட்டி விட்டுருங்க. ஓகே, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.